ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை விலாகை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்துப்பேன். எழுந்து வாசல் தெளித்து ஃபஸ்ட்டு கோலம் போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு, ஏன்னா கிட்ஸுக்கெலாம் இப்போ சம்மர் ஹாலிடேஸ்லையா, அதனால் எப்போல்லாம் எனக்கு டைம் இருக்கோ அப்போ மட்டும்தான் இந்த கலர்லாம் போடுறதுக்கு போடுவேன், அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச கோலம் சின்ன வாசல்ன்றனால சிம்பிளாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மஞ்சள் தண்ணிலாம் தெளித்து விட்டுருக்கேன். அந்த சாணம் தண்ணி சொல்லுவாங்களே, அதுதான் தெளித்து விட்டு கோலம் போட்டுட்டு இதுக்கப்புறமா தான் நான் குளிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே செம்ம வெயிலுங்க. துளசிக்கு வந்து பூஜை பண்ணிடலாம். ஏன்னா ஈவினிங் நான் ஷாப்புக்கு கிளம்பிடுவேன். அதனால் எப்போவுமே வந்து துளசி காலையிலே பூஜை பண்ணிவிடுவேன். தண்ணி விட்டுட்டு பூஜை பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக கற்கண்டு வச்சு ஒரு விளக்கேற்றிட்டு 2 ஊதுவத்தி சாம்பிராணி ஏற்றி கொஞ்சமாக இன்றைக்கி பூ இருந்தது, ரோஜா பூ இருந்ததுனால அதை போட்டு எந்த ஒரு காரியம் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக நிறைவேறும். வெள்ளிக்கிழமை விலாகு நான் போடுறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர் பார்க்குறாங்கன்றதுனால தான் நான் உங்கள் கூட திரும்ப வெள்ளிக்கிழமை அன்றைக்கி விலாகை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடு வந்து எப்பவுமே பாசிட்டிவ் நிறைஞ்சிருக்கும் போது நம்மளுடைய கனவுகள், லட்சியங்கள், உங்கள் மனசுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். யார் ஒருத்தர் வந்து காசின் மதிப்பு புரியாமல் அனாவசியமாக செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுறோமோ அவங்க வீட்டில் லக்ஷ்மி தங்கிடுவானோ சொல்லுவாங்க. வாசலில் வந்து கோலம் போட்டு எலுமிச்சப்பழம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கட் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் தசங்கம் ஏற்றி வச்சுட்டு ஊதுவத்தி சாம்பிராணிலாம் வாசலில் காட்டிடுவேன். ஏன்னா நம்ம குலதெய்வம் வந்து வீட்டு வாசல்லே உட்காந்துட்ருக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த குலதெய்வத்துக்கு ஒரு மரியாதை நம்ம செய்யணும் இல்லையா? ஸோ நிலவாசல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நிலவாசல் தான் வீட்டுக்கு வந்து அதிபதியே. அந்த நிலவாசலை சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு பூ போட்டு இந்த மாதிரி விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம கும்பிட்டுட்டு வரும்போது நம்ம வீட்டுக்குள்ளே எந்த துஷ்ட சக்தியும் வராது, யார் கண்ணும் படாது அப்படின்றது தான் ஐதீகம். அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிலவாசலை சுத்தமாக வச்சுக்குவேன், கோலம்லாம் போட்டு வச்சுக்குவேன். அதுமாதிரி பட்டெல்லாம் போட்டு வைப்பேன். இப்போ ரொம்ப எனக்கு டைம் இல்லை, இந்த கிட்ஸுக்கு லீவ் விட்டதுனால அவங்கள பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி தான் வாசலில் அழகாக துளசிக்கு பூஜை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ வெயிலில் உட்காந்து நான் பூஜை பண்ணிவிட்டு வந்துட்டு வெளியே பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசலை விளக்கேற்றி பூ போட்டு நிலவாசல் கிட்ட பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பூஜை ரூமுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பூஜை ரூமெல்லாம் தொடச்சிட்டு, பூஜை ரூம்னால் அந்த செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு திருசெல்லாம் மாற்றிட்டு திரும்ப எண்ணெய் ஊற்றி திருசெல்லாம் போட்டு சாம்பிராணி ஊதுவத்தி பூவெல்லாம் போட்டு நெய்வேத்தியமாக ஏதாவது இருக்கிறத வச்சு தண்ணி பஞ்சபாதத்தில் மாற்றி வச்சுட்டு இப்படி தான் பூஜை பண்ணுவேன் 2 வீக்ஸ் ஒன்ஸு. அதுக்கப்புறம் டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுற விலாக் நான் நிறைய டைம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட மனசுக்கு இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன், கிட்ஸ்லாம் ஸ்கூல் லீவ் இல்லையா, அதனால நான் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்குவேன். ஒரு நாள் பெட்ரூம் க்ளீன் பண்ணுவேன், ஒரு நாள் கிச்சன் க்ளீன் பண்ணுவேன். பூஜை பண்ணுற வேலை அன்னைக்கு மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். அதனால் எவ்ரி ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நான் எப்போல்லாம் வீட்டில் இருக்கணும் அப்போல்லாம் பூஜை ரூமை நல்லா தொடச்சி பூவெல்லாம் போட்டு நிறைய சாம்பிராணி நிறைய ஊதுவத்தி இதெல்லாம் ஏற்றுவேன். இன்றைக்கி ரோஸ் தான் இருந்தது, அதனால் ரோஜா பூ போட்டிருக்கேன். எனக்கு வந்து அந்த சாம்பிராணிலாம் ஏற்றுறோம் இல்லையா, வீடு வந்து அப்படியே போக மூட்டமாக வாசனையாக இருக்கும். அந்த ஆஃப்டர்நூன் வரைக்குமே அந்த வாசனையாக இருக்கும். எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த வேலைக்கு நடுவில் கூட நான் இந்த மாதிரி பூஜை விலாக் கிட்ஸ் வச்சுக்கிட்டே, எனக்கு 2 கிட்ஸு தான், 2 பேருமே வச்சுக்கிட்டு நான் பூஜை வேலை செய்வேன். அவங்கவுங்க நான் பூஜை பண்ணுறேன்னா என் கிட்டே வரமாட்டாங்க. ஏன்னா நான் கோவமாக திட்டிடுவேன், அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா என்ன வரும், கோவம் தானே வரும். அதனால் அவங்க என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டு சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து பழகுனதுனால அவங்க டிவி வச்சுட்டோம்னா போதும், டிவி பார்ப்பாங்க. நான் பாட்டு என் பூஜை வேலையை பார்த்துட்ருப்பேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அப்பத்துலேருந்தே நான் பழகிட்டேன். ஸோ நம்ம மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செஞ்சாலே போதும். நம்ம ஆடம்பரமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளிசிட்டி, ரொம்ப கோடீஸ்வரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தா நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்கங்க. அழகாகவே வந்து ட்ரெஸ் பண்ணுறது கூட ரொம்ப சிம்பிளாக பண்ணுவாங்க. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைனா கூட ரொம்ப பந்தா காட்டுவாங்க. ஒன்றுமே இருக்காது ஆனால் கார் இருக்கும், எல்லாமே இருக்கும். பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு கூட இருக்காது, காசு இருக்காது, பேங்க் அக்கௌண்ட் 0வாக இருக்கும், ஆனால் ரொம்ப சீன் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும்னு அவசியமே இல்லை. யார் ஒருத்தர் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அமைதியாக அப்படி இருக்காங்களோ கடவுளுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய எல்லா விஷயத்தையுமே அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தரை டீப்பாக வந்து நம்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஆழ் மனசை படிக்கிற அந்த இது இருக்கும் இல்லையா. ஸோ கடவுளுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன குணம் படைச்சிருக்காங்களோ அதுக்கேற்றபடி தான் அவங்களுக்கு எல்லாமே நிகழும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மாற்றங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட தாங்க இருக்குது, வேறு யார்கிட்டயும் இல்லை. நம்மளை மாற்றிக்கினாலே நம்ம வந்து அழகாகவும் தெரியும், அறிவாகவும் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் விட டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது வந்து கடவுளே நம்மளை வந்து மெழுகு ஊட்டுவார் சொல்லுவோம்ல, அதுமாதிரி கடவுளே நம்மளை வந்து ஷைன் பண்ணி விடுவார்.
அதனால் நம்ம பெருசாக யார்கிட்டேயும் நம்ம வந்து நம்மக்கிட்ட வசதி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு காமிக்கணுன்னே இல்லை. ரொம்ப சிம்பிளாக வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறேன், அவ்வளோதான். அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பூஜை பண்ணுறேன்றது எனக்கு நிறைய தடங்கல்கள், நிறைய பிரச்சனைகள் வந்தால் கடவுள் பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான். வேறு யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இல்லை வேறு யாராவது வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறாங்களா? இல்லை. இப்போ ஒரு பண பிரச்சனைன்னு வைங்களேன், காசு கொடுத்து உதவுற அளவுக்குலாம் நமக்கு யாரும் பெரிய வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த கடனை தீர்க்கணும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனா கடவுள்கிட்ட போய் வேண்டி ஒரு சொல்யூஷன் கேட்டால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியும். அப்படி தான் நான் பார்க்குறேனே. மோஸ்ட்லி யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? விலகி போயிடணும்னு நினைப்பேன். அவங்கள நமக்கு பிடிக்கல, அவங்க செய்கிற விஷயம் நமக்கு பிடிக்கலையா, அங்கேருந்து நம்ம விலகி போயிடலாம். அவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா நம்மளை பிடிச்சவங்களுக்கு நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நடந்துப்போம், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம விலகி போயிடணும். அவங்களையும் கஷ்டப்படுத்த வேணாம், நம்மளும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ வீட்டு வாசல் வந்து இப்படி தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வீட்டு வாசலை ரொம்ப மங்களகரமாக வச்சுப்பாங்க. எங்கள் அம்மா இப்போ வந்து என்னை விட்டு போய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் என்னுடைய ரோல் மாடல். எங்கள் அம்மா எப்படி வீட்டை மங்களகரமாக வச்சுப்பாங்க, பூஜை பண்ணுவாங்கன்றது எங்கள் அம்மா நிறைய பேருக்கு ரோல் மாடல். ஏன்னா நாங்கள் ரெண்ட் ஹவுஸில் இருக்கும்போது அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்து பரவாயில்லையே, அவங்க பாருங்க எவ்வளோ வீட்டு வாடகை வீட்டையே அவங்க அவ்வளோ அழகாக மங்களகரமாக வச்சுப்பாங்க. ஏன்னா ஹவுஸ் ஓனர் வந்து இந்த வாசல் பெருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து வாசல் பெருக்கிறது, கோலம் போடுறதுலாம் டெய்லி பண்ணணும்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி எங்கள் அம்மா அழகாக அந்த மஞ்சள் குங்குமம், கிணறுலாம் இருக்கும், கிணத்தாண்டெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக வச்சுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டை வச்சுக்கணும். சொந்த வீடாக இருந்தால் கூட நம்ம வந்து அழகாக வச்சுக்கணும். வாடகை வீடாக இருந்தாலும் அதை நல்லா அழகாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வீடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச எல்லா கடவுளையும் நான் கும்பிடுவேங்க. எனக்கு இவர் தான் பிடிக்கும், அவர் தான் பிடிக்கல. முருகர் பிடிக்கும், ஆஞ்சநேயர் பிடிக்கும், விநாயகர் பிடிக்கும், கருமாரியம்மன் பிடிக்கும், பெரியபாளையம்மன் எல்லாரையுமே பிடிக்கும். எனக்கு பெருமாள் எல்லாரையுமே நான் கும்பிடுவேங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் கோயிலுக்கும் போவேன். ஸோ இவங்க கிட்ஸ்லாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி நான் ஷாப்புக்கு போகல. இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, நமக்கு ஃப்ரைடேனாலே கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, பாப்பா பாட்டு உட்காந்து அவள் ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கா. தம்பி வந்து மேலே போயிட்டு செஸ் போர்டு வச்சு விளையாட்டுருக்கான். அவ்வளோதான். என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. எப்போவுமே அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. இவங்க 2 பேருமே நான் பூஜை பண்ணேன்னா அவங்களே வந்து சாமி கும்பிட்டு விபூதி குங்குமம் எல்லாம் அந்த பாருங்க, என் பையன் அவனே எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்குவான். இந்த விழா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயம் 4 விஷயம்னால நான் அதை ஃப்ரெண்ட்லியாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. நோக்கி நில்லு வண்டி எடுத்துன்னு வரான். அப்படியே நில்லு கம்பெனி.